தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் சொன்னது போல் கடந்த ஆண்டு மாநில சுயாட்சி தொடர்பாக ஊடாட்டம் ஆய்வுக்குழு ஏற்பாடு செய்திருந்த தொடர் சொற்பொழிவில் அம்பேத்கரும் கூட்டாட்சியும் என்ற தலைப்பில் ஒரு உரையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பை தந்தார். இந்த முறை மகாராஷ்டிரத்தை பற்றி, அதுவும் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றிய நாளில் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். மீண்டும் மகாராஷ்டிரா அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்வது, அது பற்றி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில் கடைசி நேரத்தில் தான் கொஞ்சம் இதை பற்றி கடந்த ஒரு வாரமாக தான் இதை பற்றி படிக்க நேர்ந்தது. இதில் அம்பேத்கரிய சிந்தனையும் கூட, குறிப்பாக அவர் மொழிவரி மாநிலங்கள் அதை பற்றிய அவருடைய கருத்துக்களோடு ஒப்பீடு எப்படி இருக்கின்றன, மகாராஷ்டிராவில் முன்னெடுக்கப்பட்ட அந்த சம்யுக்த மகாராஷ்டிரா இயக்கமும் அதனோடு அம்பேத்கரின் மொழிவாரி மாநிலங்கள் பற்றிய சிந்தனைகளும் எவ்வாறு அது இவ்விரண்டு விஷயங்களுக்குமான ஒப்பீடு எப்படி இருக்கிறது, அவர் எப்படி எந்த இடத்தில் முரண்பட்டார் என்பது பற்றியாகத்தான் இந்த உரை இருக்கும். ஏற்கனவே நமக்கு தெரிந்தது போல் மகாராஷ்டிரா மாநிலம் என்பது இந்தியாவில் மக்கள் தொகையில் இரண்டாவது மிகப்பெரிய மாநிலமாகும், பரப்பளவிலும் கூட மூன்றாவது மிகப்பெரிய மாநிலமாகும். ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் ஹோமோஜினியஸ் ஸ்டேட்டா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மகாராஷ்டிரா மாநிலம் என்பது ஒரு 4 முக்கிய பகுதிகளை கொண்டது. குறிப்பாக மராத்வாடா அப்படிங்கிற பகுதி ஹைதராபாத் நிசாமின் ஆளுகையில் கீழ் இருந்த ஒரு பகுதி, அது மிக முக்கியமான பகுதி. மேற்கு மகாராஷ்டிரா பூனே மற்றும் பாம்பே தானே அந்த பெல்ட் இருக்கிற பகுதி மேற்கு மகாராஷ்டிரா. அது அல்லாமல் விதர்பா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, பின்தங்கிய பகுதியும் கூட. அந்த பகுதி ஒரு அது இல்லாமல் பாம்பே நகரம், அதை சுற்றியுள்ள பகுதிகள். ஸோ இந்த 4 முக்கியமான கொங்கன் ரீஜன், அதை கொங்கன் ரீஜன் சொல்லுவாங்க. அது இந்த 4 பகுதிகளை 4 பொலிட்டிக்கல் அலகுகளை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதிகள் ஒரு பொலிட்டிக்கல் ஹோமோஜினியஸ் ஸ்டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த ஆத்தரே கூட அவங்க இந்த கட்டுரையில் ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க, மகாராஷ்டிரா அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மிகப்பெரிய கிரேட் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இட் இஸ் நெய்தர் கிரேட் நார் எ நேஷன், பட் ராதர் இட் ஹாஸ் அ இன்ஃபேலிபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. Like, despite the lack of political homogeneity, the concept and ideology has evolved over centuries remains strong. It is a sense of inflated identity and regionalized ego to survive. இந்த 4 பகுதிகளுக்கும் இடையே பல்வேறு முரண்கள் இருக்கிறது. இருந்தபோதும் ஒரு ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க தாங்களே ஒருங்கிணைச்சு கொண்டு ஒன்றாக வாழக்கூடிய சூழல் இருக்குது. இந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ விதர்பாக்கு இப்போ எப்படி ஒரு ஒருங்கிணைந்த மகாராஷ்டிரா மூமெண்ட் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கோ, அதே சைமல்டேனியஸான காலகட்டத்தில் விதர்பாக்கு என்று தனியான ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு. தனி மாநில அந்தஸ்து கோரக்கூடிய ஒரு மாநில நிலைமை இருந்திருக்குது. அது சமீப காலமாக கூட மீண்டும் மேலிட தொடங்கியிருக்குது. விதர்பாவும் கூட இந்த மாதிரியான தனி மாநில கோரிக்கை என்பது சமகாலங்களில் பல மாநிலங்களில் நீங்கள் எழுவதை பார்க்கலாம். குறிப்பாக உத்தரப்பிரதேசில் பண்டேல்கண்டு, இல்லாட்டா இப்போ தெலுங்கானா மூமெண்ட், இப்போது அது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் கோர்க்காலண்டு வெஸ்ட் பெங்காலில். ஸோ இப்போ விதர்பா அப்படிங்கிற மாநிலத்துக்கு இடையிலான அந்த பிரச்சனைகள். இப்போ இதனோட தொடக்கம்ங்கிறது நான் சொன்னது மாதிரி இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இதனோட தொடக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எராவுக்கு போகணும். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எராவில் நம்ம பார்த்தோம்னா இதை மகாராஷ்டிரா அரசியல் என்பது கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் அது வெறும் ஒரு சிட்பாவ பார்ப்பனர்கள் அவர்களுடைய ஒரு ஆளுகையின் கீழே தான் இருக்குது. அது நம்ம மகா கோவிந்த ரணதேவா இருக்கலாம், இல்லாட்டி அதற்கு பின் வந்த திலகருக்கு பின் ஈவன் சவர்கர் வரைக்குமே கூட சரி, அதில் அரசியல் ஆளுமைகளாக வந்தவர்கள் எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி தான். ஆனால் திலகரின் டெத்துக்கு அப்புறம் தான் இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் காந்திக்கு அப்புறம் அது அந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே மாறுது. அதில் பிரின்சிபலாக காந்தி வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியின் தலைமை ஏற்ற பிறகு லிங்குவிஸ்டிக் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு பிரின்சிபல் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட், மொழி வழியாக மாநிலங்களை பிரிப்பது அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை காங்கிரஸ் கட்சி அடாப்ட் பண்ணுது. நாக்பூர் காங்கிரஸில் அதை வச்சு அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கருத்தை அவங்க தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், குறிப்பாக பார்ட்டிஷனுக்கு பிறகு அந்த கருத்து ஒரு ஆட்டம் காணுகிறது. அதுவும் காந்தியோட மறைவுக்கு பிறகு. ஏன்னா
மோஸ்ட் பாப்புலர் லீடர் டு சப்போர்ட் த பிரின்சிபல் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டுங்கிறது அவர் தான் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அல்லது அந்த சுதந்திரத்துக்கு பார்ட்டிஷனுக்கு அப்புறம் மெயினாக அது வந்து ஒரு ஆட்டங்காண்கிறது, குறிப்பாக வந்து லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸு. ஏன்னா வந்து பிரிவினை கோரிக்கையாக இது மாறிவிடுமோ, மொழி வழியாக மாநிலத்தை பிரிக்கும் போது ரீஜனல் கம்யூனலிசம், அதாவது ரீஜனலிசம்ங்கிறது தலை தூக்கி பிராந்தியவாதம் வந்து பிரிவினைவாதமாக மாறுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப இயல்பிலேயே வருகிறது. குறிப்பாக நேரு, பட்டேல் போன்றவர்களுக்கு அது வந்து ரொம்ப அது ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க கனவு காணக்கூடிய ஒரு இந்தியா அப்படிங்கிற, நான் வந்து என்னுடைய பழைய உரையிலே அதை போன முறை நான் ஊடாட்டத்தில் பேசும்போதே சொன்னேன், நம்முடைய கான்ஸ்டியூஷனுங்கிறது கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசத்துக்கு எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் அல்ல, மாறாக ஒரு தேசத்தை கட்டமைச்சிடலாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆஸ்பிரேஷன்ஸோடு எழுதப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன். அதை தான் அம்பேத்கருமே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிட்டத்தட்ட சொல்லிட்டார். வி ஆர் நாட் அ நேஷன், வி கேன் நாட் fool ourselves to think that we are a nation yet, because நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பல்வேறு விதமான ஐடென்டிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து தேசம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து என்னென்னா தேசியவாதத்தை முன்னிறுத்தி தேசத்தை கட்டமைக்க முடியுமா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனு இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை நம்ம முன்னெடுத்து பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல வந்து இந்த கான்ஸ்டியூஷனை வச்சு நம்ம அதான் தேசிய ஐடென்டிட்டிக்கு இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பிரச்சனையை உண்டாக்குது அப்படிங்கிற, அதை பிரச்சனையை உண்டாக்குமா அப்படிங்கிற பயங்கிறது வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பெருமளவில் இருக்குது. அதனாலே அவங்க வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த கருத்தாக்கத்தை ஏற்றுக்கொள்வதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தயக்கம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அம்பேத்கருக்கு என்ன மாதிரியான கருத்தாக்கங்கள் இருக்குது. இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் பற்றி காங்கிரஸ் கட்சிக்கு அன்றைய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கருத்து இருக்குது, அதை அதுக்கு வந்து ஒரு எவால்விங் ப்ராசஸ் இருக்குது. காந்திக்கு பின் அப்படிங்கிற அந்த ஒரு எவால்விங் ப்ராசஸ் இருக்குது. இதே போல் அம்பேத்கருக்குமே அந்த திங்கிங், அதை தாட் ப்ராசஸ்ங்கிறது மாறிக்கிட்டே தான் வந்திருக்கு. அவர் சவுத் பாரா கமிட்டியில் கொடுக்கும்போது அவர் செல்ஃப் டிட்டர்மினேஷன் பற்றி பேசுகிறாரு, நாட் ஜஸ்ட் ஃபார் த நேஷன்ஸ் பட் ஆல்சோ ஃபார், அது அவர் சொல்லுவார், என்ன காரணத்தினாலே வேர்ல்டு வார் நடந்துருச்சு சவுத் பாராவில் சொல்லும்போது அவர் இப்படியே சொல்லுவார், it may be whatever may be the reason for the world war, but then one good thing to come out of it is the concept of self determination. அது வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு நாட்டுக்கு தான் அது வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருக்கணும்னு இல்லை, மக்களுக்குமே செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருக்கலாங்கிற கருத்தெல்லாம் அவர் வச்சுருந்துருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில். பிற்காலத்தில் அவரே தான் வந்து 49 தார் கமிஷன் அந்த டைமில் வந்து மொழிவழி மாநிலங்கள் பிரிப்பதற்காக அவருக்கு இருக்கக்கூடிய மேஜர் பிரச்சனையே இதுதான். அவர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸில் கான்ஸ்டியூஷனை பற்றி சொல்லும் போதே சொல்லுவார், while drafting the constitution there were two main problems that came up to us. அதில் முதல் பிரச்சனை வந்து எதுனா மைனாரிட்டிஸ் இஷ்யூ, இரண்டாவது பிரச்சனை லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். இது ரெண்டு விஷயந்தான் எங்களால் சால்வ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. அதுதான் ஒரு ப்ரையாரிட்டியாகவும் இருந்திருக்குது. ஏன்னா அவர் வந்து லிங்குவிஸ்டிக் இஷ்யூவே கூட அதில் இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் கம்யூனல் மைனாரிட்டிஸ் பொலிட்டிக்கல் மைனாரிட்டிஸ் நம்ம சொல்லலாம். மைனாரிட்டிஸோட இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அதை வியூ பண்ணுறதா ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கார். அவர் வந்து லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸுக்கு மேலே அவருக்கு இருந்த அதாவது பெரிய ஒரு பயம்னு சொல்ல முடியாது, அதை பிரிப்பதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து அப்படின்னு அவர் நினைச்சது வந்து எதுனா, குறிப்பாக மைனாரிட்டிஸுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் தரப்போகுது, எஸ்பெஷலி இன் மல்டிலிங்குவல் ஸ்டேட். ஒரு மல்டிலிங்குவல் ஸ்டேட்டாக இருக்கிறத நீங்கள் லிங்குவிஸ்டிக்காக பிரிக்க போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பை அது தரும், என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு அது உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது ரொம்ப அவருக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து அவர் தேசிய உணர்வை ஊட்டுதல் அப்படிங்கிற அது வழியாவாச்சு இவர்களை ஒற்றுமைப்படுத்திட முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு தேசியவாத போக்கில் அதை அணுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போது மகாராஷ்டிராவுக்கு நம்ம வந்தோம்னா, இதே காலகட்டத்தில் மகாராஷ்டிராவுக்கு வந்தோம்னா சம்யுக்த மகாராஷ்டிரா இயக்கம் அப்படிங்கிறது இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், மகாராஷ்டிராங்கிறது ஒரு சிங்கிள் பொலிட்டிக்கல் என்டிட்டி கிடையாது, இல்லைனா ஒரு ஹோமோஜினியஸான ஒரு ஸ்டேட் கிடையாது, பல்வேறு பகுதிகளை கொண்டது. அந்த பல்வேறு பகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒருங்கிணைந்த மகாராஷ்டிரா, அது குறிப்பாக வந்து அன்றைய மகாராஷ்டிரா என்பது குஜராத், இன்றைய ப்ரெசன்ட் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் இணைந்த ஒரு மாநிலம், பைலிங்குவல் ஸ்டேட்டுன்னு அப்போ சொல்கிறாங்க. அதை வந்து சொல்லும் போதே வந்து பைலிங்குவல் ஸ்டேட்னு தான் சொல்கிறாங்க. இந்த இரண்டு மொழிகளை பேசக்கூடிய இந்த பைலிங்குவல் ஸ்டேட்டில்
மகாராஷ்டிராக்கென்று தனித்த ஒரு கோரிக்கை, அதாவது தனித்த இடம் வேண்டும் அப்படிங்கிறது வருது. அதுக்கு முன்னாடி 38 வந்து கர்நாடகாவில் பாதி பகுதிகள் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் ஒருங்கிணைந்த மகாராஷ்டிரா மாகாணத்தோடு இணைந்திருந்தது. அவங்க வந்து தனித்த கர்நாடகா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் இருந்திருக்குது 38. அதே போல் மகாராஷ்டிராவுக்கு நமக்கு மகராத்தி பேசக்கூடிய ஆட்களுக்கு தனித்த ஒரு நிலப்பரப்பை நம்ம தனி மாநில கோரிக்கை அப்படிங்கிறது 40களில் தான் தொடங்கியது. யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சாகித்ய சம்மேளன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தொடங்குது. அது ஒரு லிட்ரரி ஃபோரம் மாதிரி. அங்கே மராத்தியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவர்கள்லாம் தொடங்குறாங்க. ஆனால் அவங்க தொடங்குறது வந்து ஒரு பெருமளவில் அதுக்கான வரவேற்பு இருக்குது, ஆனால் கிடையாது. அது ஏதோ ஒரு அறிவுத்துறை சார்ந்து ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட ஒரு சலசலப்பை ஏற்படுத்தே தவிர அது பெரிய ஒரு அந்த கோரிக்கைக்கான ஒரு பெரிய ஒரு வரவேற்போ இல்லைனா அது ஒரு பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. 1946 தான் அவங்க அந்த மகாராஷ்டிரா சாகித்ய சம்மேளனுங்கிற அமைப்பை வந்து அவங்க ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டி, இதுக்கு ஒரு அரசியல் ஒரு முகம் கிடைத்தால் மட்டுமே இதை நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க உள்வாங்கிக்கிட்டு சம்யுக்த மகாராஷ்டிரா பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உண்டாக்குறாங்க. அந்த அமைப்பில் வந்து என்னென்னா பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களை ஒரு கமிட்டிக்குள்ளே கொண்டு வராங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டாங்கே தான் வந்து பார்லிமெண்ட்ரி போர்டு சேர்மனாக இருக்கார். எஸ்ஏ டாங்கே வந்து பார்லிமெண்ட்ரி போர்டு சேர்மன். பிரஜா சோஷியலிஸ்ட் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களும் அதில் இருக்கிறாங்க. ஸோ இந்த சம்யுக்த மகாராஷ்டிரா பரிஷத்துங்கிற அமைப்பு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஆக்சுவலாக வந்து 50 வந்து சம்யுக்த மகாராஷ்டிரா சபாவாக மாற்றுறாங்க. அப்போ தான் இன்னும் லார்ஜர் கான்டெக்ஸ்டில் எல்லோரையும் கொண்டு வராங்க. இவங்களுடைய முதல் கோரிக்கைங்கிறது 1 லாங்குவேஜ் 1 ஸ்டேட். அனைத்து மராத்தி பேசக்கூடிய பகுதிகளையும் இணைத்து ஒரே மாநிலமாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இங்கே தான் அம்பேத்கர் வந்து மாறுபடுறாரு. அம்பேத்கருடைய தாட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். அவருடைய வியூ பாயிண்ட்டுங்கிறது 1 லாங்குவேஜ் 1 ஸ்டேட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸான ப்ரொப்போசல். இது மாதிரி ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கிறது ஒரு ஸ்டேட்டு மட்டும்தான் ஹிந்தி பேசுகிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்டாக போய் முடியும். அதாவது அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் சொல்லுவார், லைக் வந்து 2 விதமாக நீங்கள் ஸ்டேட்ஸை பிரிக்க முடியும். ஒன்று வந்து மொழி வழியாக பிரிக்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1 லாங்குவேஜ் 1 ஸ்டேட்டாக நீங்கள் பிரிக்கலாம், இல்லைனா 1 ஸ்டேட் 1 லாங்குவேஜாக பிரிக்கலாம். 1 ஸ்டேட் 1 லாங்குவேஜ்னால் ஒரு மொழிக்கு எத்தனை ஸ்டேட் வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த ஸ்டேட்டுக்கு அந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும். அம்பேத்கருடைய வியூ பாயிண்ட்டுங்கிறது அந்த 1 ஸ்டேட் 1 லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த வியூ பாயிண்ட்லேருந்து தான் அம்பேத்கர் வந்து இந்த மொழி வழி மாநிலம் அப்படிங்கிற எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத அவர் அணுகிறாரு. ஆனால் வந்து சம்யுக்த மகாராஷ்டிரா பரிஷத் வந்து அவர்களுடைய கோரிக்கை என்பது இது 1 நேஷன் 1 லாங்குவேஜ் 1 ஸ்டேட் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் மராத்தி பேசக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் கேட்குறாங்க. அவங்களோட மேஜர் கன்டென்ஷன் பாயிண்ட் அங்கே இருக்கக்கூடிய குஜராத்திகளிடம் வருவது எதுனா பாம்பே நகரம்ங்கிறது ஒரு மல்டிலிங்குவலான ஒரு நகரம். அவங்க வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எப்போ வந்து மராத்தா எம்பையரை முடிச்சு விட்டாங்களோ அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்சிக்களையும் குஜராத் பகுதிகளை சேர்ந்த பார்சிக்கள், மணியாக்கள், அப்புறம் வந்து இன்ன பிற தொழில் முனைவோர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க பாம்பே நகரத்தில் வச்சு பாம்பே நகரத்தை டெவலப் பண்ணணும்னு சொல்லி மர்ச்சன்ட்ஸு எல்லாரையும் கொண்டு வந்து அவங்க வந்து மெர்கன்டைல் காஸ்ட் குறிப்பாக வந்து அந்த மக்கள் எல்லாரையுமே வந்து குஜராத்லேருந்து மார்வாரிஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து பாம்பே நகரத்தில் குடியமர்த்தி அந்த பகுதிகளை வந்து இன்னும் பெருசாக டெவலப் பண்ணணும், இல்லைனா வந்து வணிகத்தை இன்னும் பெரிதளவுக்கு ஆக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து அதை முன்னெடுக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னா குஜராத் பாப்புலேஷனுங்கிறது பாம்பேயில் கணிசமாக இருக்குது. அது ஒரு பைலிங்குவல் ஸ்டேட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பானி எல்லாருமே வந்து அந்த பேஸுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாம்பே தோழர் சொன்னது போல் அந்த லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷனுங்கிறது தான் ஃபஸ்ட்டு கமிஷன், தார் கமிஷன்னு சொல்லுவாங்க, மொழி வழி மாநிலங்களை பிரிக்கிறது. அந்த கமிஷனில் வந்து பாம்பே கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போயிட்டு இதை நீங்கள் பிரிக்கக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே.ஆர்.டி. டாட்டா. பார்சிகள் எல்லாருமே வந்து அவர்கள் அனைவருமே வணிகம் செய்யக்கூடிய ஆட்கள். அவர்களுக்கு இந்த டிஸ்டர்பன்சஸ் வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒருங்கிணைந்த பம்பாய் நகரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அது வந்து மகாராஷ்டிரா கூட போயிடுச்சுன்னா மகாராஷ்டிரியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் சிட்டிக்குள்ளே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியான குஜராத்திகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும். இது நம்ம பிற்காலத்தில் நம்ம பார்த்தோம். 60க்கு பிறகு வந்து சிவசேனை வந்து மேலே வரும்போது மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க எடுத்துகிட்டு வந்து
அதை வந்து ஒரு ரிலீஜியஸ் ஐடென்டிட்டிக்குள்ளே கொண்டு போனாங்க, ரைட் விங் ஐடென்டிட்டிக்குள்ளே கொண்டு போனாங்க, அதை வேறு மாதிரி கொண்டு போனாங்க. சம்யுக்த மகாராஷ்டிரா மூமெண்ட்டுக்கும் சிவசேனைக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா, சம்யுக்த மகாராஷ்டிரா மூமெண்ட் அல்லது இந்த சம்யுக்த மகாராஷ்டிரா சபாங்கிறது முழுக்க முழுக்க இடதுசாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம். கம்யூனிஸ்ட் லீடர்ஸு, நான் சொன்னது போலவே பிரஜா சோஷியலிஸ்ட்டு, இவர்கள் தான் அதை முன்னெடுத்து சென்றாங்க. இவங்க தான் வந்து அதற்கு தலைமைகளாக இருந்தாங்க. ஆனால் இப்போது அது கிட்டத்தட்ட இங்கே பால் தாக்கரே இல்லைனா வந்து இப்போ இருக்கக்கூடிய சிவசேனா மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா ராஜ் தாக்கரே அவர்கிட்டலாம் கேட்டிங்கன்னா, எங்களுடைய இன்ஸ்பிரேஷனுங்கிறது வந்து சம்யுக்த மகாராஷ்டிரா மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவர்களுடைய ஐடியாலஜி கம்ப்ளீட்லி போலார் ஆப்போசிட் டு மகாராஷ்டிரா சம்யுக்த மகாராஷ்டிரா சபாங்கிறது. ஸோ நான் சொன்னது போல் அவர்களுக்கு இந்த பாம்பே ஸ்டேட் மேலே தான் கன்டென்ஷன். அதே போல் பேரலாக குஜராத்திகள் அவர்களுக்காக உருவான ஒரு சங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா மகா குஜராத் ஜனதா பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பும் வந்து சைமல்டேனியஸாக குஜராத்திகளுக்காக பாம்பேவை அவர்களுக்கு இருந்தது இரு கோரிக்கை தான். ஒன்று வந்து பம்பாய் நகரத்தை எக்காரணத்தை கொண்டும் மகாராஷ்டிரா கொடுத்துடக்கூடாதுங்கிறது ஒரு கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை வந்து குஜராத்தை வந்து தனி மாநில மாகாணமாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த இரு கோரிக்கை தான் அவர்களுக்கு முன்னிருந்தது. அவர்கள் வந்து பல்வேறு மெமராண்டம்லேருந்து பல்வேறு கோரிக்கைகள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சைமல்டேனியஸாக இன்னொரு அமைப்புமே இருந்துருக்குது, குஜராத் ரிசர்ச் சொசைட்டிங்கிற அமைப்பும் கூட மகாராஷ்டிரா ஃபுல்லாக சர்வே பண்ணி அவங்க வந்து இதை அதாவது மகாராஷ்டிரா எல்லைகளை வரையறுத்ததே தப்பு, காங்கிரஸ் கட்சி வரையறுத்ததே தப்பு, காங்கிரஸ் கட்சி லிங்குவிஸ்டிக் ப்ராவின்ஸ்னு அறிவிக்கிறாங்க. லைக் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிங்குவிஸ்டிக் ப்ராவின்ஸ். இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம், மேற்கு சென்னை, தென் சென்னைன்னு அவங்க வந்து மாவட்டங்கள் பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து மாநிலங்களை காங்கிரஸ் கட்சி பிரித்தது, அது பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிக்கல. ஏன்னா அவங்க வந்து இது லெஃப்ட் அவுட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு எதுவுமே அவங்க வந்து பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி அவங்க வந்து அப்போ வந்து அமைக்கலை. அவங்க அமைச்சது பூரா ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் கமிட்டி ஆர் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி ஃபார் அந்தந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் அல்லாத பகுதிகளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அந்த டைமில் பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு இந்த இவங்களோட மகா குஜராத் ஜனதா பரிஷத்துடைய மேஜர் கன்டென்ஷன் வந்து அதே தான். பாம்பே நகரம் வந்து மகாராஷ்டிராவுக்கு போயிடக்கூடாது, இன்னொன்று வந்து குஜராத்தை தனி மாகாணமாக பிரிக்க வேண்டும். இப்போது இந்த ஸ்டேட் லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷனுங்கிறது தார் கமிஷன் நம்ம சொல்கிறோம். 1948 வந்து நெஹ்ரு கவர்மெண்ட்டால் அதை கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இந்த தார் கமிஷனோட கன்க்ளூஷன் என்னென்னா, மாநிலங்களை மொழிவரியாக பிரிக்கிறது என்பது தேசிய நேஷன் கேப் எஸ்பெஷலி பார்ட்டிஷனோடு நம்ம வரும்பொழுது அவர்கள் வந்து இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸை வந்து அவங்க வந்து அங்கீகரிக்கலை, அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கலை. அதே போல் மகாராஷ்டிராலையும் வந்து அவங்க வந்து இந்த பாம்பே வந்து பிரிக்கிறதுல பைலிங்குவல் ஸ்டேட்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கணக்கு. பைலிங்குவல் ஸ்டேட்னா இப்போ மகாராஷ்டிரா பாம்பே ப்ராவின்ஸ், அப்போது அது பாம்பே ப்ராவின்ஸுங்கிறது அது பைலிங்குவல் ஸ்டேட்டாகவே தொடரட்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவங்க வந்து அந்த கன்க்ளூஷன்ஸ்க்கு வராங்க. திருப்பி வந்து காங்கிரஸ் கட்சி தனக்குள்ளே ஒரு கமிட்டி போட்டுக்குது, ஜேவிபி கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா இவர்களுக்குள்ளே இவங்க ஒரு கமிட்டி போட்டு இவங்களும் அதை ஆராயிறாங்க. இவங்க ஆராயும் போதும் இவங்களும் கிட்டத்தட்ட மோரார்லெஸ் அந்த தார் கமிஷனோட ரிப்போர்ட்டு மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பைலிங்குவல் ஸ்டேட் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை கொண்டு போக முடியும். நம்ம இதை பிரிக்கிறது குஜராத் தனியாகவோ இல்லை மகாராஷ்டிரா தனியாகவோ பிரிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைன்னு. இந்த சமயத்தில் தான் வந்து 1953 வந்து பொட்டி ஸ்ரீராமுலு, அந்த ஆந்திரா நமக்கு தெரியும், ஆந்திரா இன்சிடெண்ட், அவர் வந்து மரணம் அடைந்த பிறகு பற்றிக்குது. அது ஆந்திரா பகுதி ஃபுல்லாக மெட்ராஸ் ஸ்டேட்டில், அப்புறம் தான் மெட்ராஸ் ஸ்டேட்டில் பெரிய அளவில் கலவரங்கள் மூழ்குது. அதன் பின் தான் வந்து ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டாக ஆந்திரா உருவாகுது. இதில் அம்பேத்கர் ஆந்திரா ஸ்டேட் பில் அதில் பேசியிருக்கிற அந்த உரையை நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்கலாம். அதில் தான் வந்து இப்போது நம்ம பாப்புலராக சொல்கிறோம் இல்லைங்களா, லைக் வந்து ஐ வாஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஹேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு அங்கே தான் அந்த ஆந்திரா ஸ்டேட் பிரிக்கிற மொழிவழி மாநிலம் பிரிக்கக்கூடிய அந்த உரையில் தான் வந்து ராஜ்யசபாவில் பேசுகிறாரு. அதே உரையில் தான் அவர் சொல்லுவார், அதாவது வந்து ஐ வில் பர்ன் த கான்ஸ்டியூஷன், ஐ வில் பி த ஃபஸ்ட் பர்சன் டு பர்ன் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அங்கே தான் சொல்லுவார். ஆனால் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் அதோடு நிறுத்திடுறோம். அதில் வந்து அவர் ஒரு லைன் சொல்லி வருவார், ஐ வில் பர்ன் த கான்ஸ்டியூஷன் பிகாஸ் மைனாரிட்டிஸுக்கு என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இதில் கொடுக்க முடியல, மைனாரிட்டிஸுக்கான சேஃப்கார்ட்ஸ் இதில் இன்னும் கொஞ்சம் ரிஸ்டோர் பண்ண முடியலன்னா
ஐ வில் பி த ஃபஸ்ட்டு டு. அவர் வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, அந்த அடிப்படையில் அந்த முழு உரையுமே அதை சார்ந்து ஒரு உரையை தான் வரும். அதில் ஒரு நமக்கு கன்டென்ஷன் பாயிண்ட்டே இல்லைன்னா, எனக்கு பர்சனலி கன்டென்ஷன் பாயிண்ட் எதுவாக இருந்ததுன்னா, அவர் கவர்னர் மீது ரொம்ப பெரிய அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறார். இந்த மாதிரியான ஒரு மல்டிலிங்குவலான ஒரு பகுதி, மல்டிலிங்குவல் ஸ்டேட்டாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு சேஃப்கார்டை கவர்னர் ஏதோ வகையில் தந்துட முடியாதா? அவர் ஒரு ஐடியல் ஸ்டேட்லேருந்து யோசிக்கிறாரு. அவருக்கு ஆர்என் ரவி வருவார்னு அவருக்கு எப்படி தெரியும்? இல்லைனா ஆரிஃப் கான் பார்ப்பாருன்னு அவருக்கு தெரியாது இல்லையா? அவர் வந்து அவர் பெரிய மனுஷனாக நடந்துப்பாங்க கவர்னரு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது வந்து ஒரு ஐடியலிஸ்டிக் ஸ்டேட்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஓகே, நமக்கு வந்து ஒரு கவர்னர், ஏன்னா அவர் கோட் பண்ணுற எக்ஸாம்பிள் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஈவன் தோ ஸ்காட்லாண்டுக்கும் யூகேக்கும் இங்கிலாண்டுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. மொழி வழியாக 2 பேருமே இங்கிலீஷ் தான் பேசிக்கிறாங்க. அந்த மொழி வழியாக பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ஸ்காட்லாண்டுக்குன்னு தனியாக ஒரு செக்ரட்டரி இருக்கார். செக்ரட்டரி ஃபார் ஸ்காட்லாண்டு தனியாக அந்த அமைச்சர் இருக்குது. அது இல்லாமல் ஸ்காட்லாண்ட் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குது. ஸ்காட்லாண்டு சார்பாக எந்த ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அது ஸ்காட்லாண்டு கமிஷனுக்குள்ளே போய் அங்கே வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அங்கே வந்து எல்லா விவாதிக்கப்பட்ட பிறகு தான் அது வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு வருது. ஸோ வந்து ஸ்காட்லாண்டுக்குன்னு அங்கே ஒரு சேஃப்கார்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ரோலை கவர்னர் ப்ளே பண்ணிடுவார் அப்படின்னு அவர் வந்து 53 அவர் நினைக்கிறார். ஆனால் வந்து உண்மையிலே அந்தளவுக்கு ஐடியலிஸ்டிக்காக யோசிச்சு பார்த்தா அப்படி இருக்க வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனால் வந்து அப்படி கிடையாது. அப்படி நம்ம கவர்னரில் நம்மளே பார்க்குறோம். அவர் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தின் ஏஜென்ட்டாக தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸுக்கான அவரோட மெயின் கன்டென்ஷன் ஹெசிடேஷன் அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு மொழிவழி மாநிலத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான மெயின் கன்டென்ஷன் பாயிண்ட் வந்து இதுதான். மைனாரிட்டிஸோட ரைட்ஸை, மைனாரிட்டிஸுங்கிறது வெறும் நம்ம ரிலீஜியஸ் மைனாரிட்டியோ இல்லை இது மட்டும் இல்லாமல் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி எல்லா மைனாரிட்டியுமே சேர்த்து அவர்களுக்கான ரைட்ஸு இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய மேஜரான ஒரு கன்சர்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு மொத்த ஸ்பீச்சுமே நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து அதை தான் சொல்கிறாரு. குறிப்பாக வந்து அவர் ஆந்திரா பில்லுங்கிறதால ஆந்திரா பற்றி பேசுகிறாரு. ஒரு வில்லேஜை வந்து கோட் பண்ணுற ராயல்சீமாவில் ஒரு வில்லேஜில் அவர் கரெக்டாக பேசுவார். ரெட்டிஸு, கம்மாஸு, இவங்களுக்கு அடுத்து தான் காப்பூஸு, அதுக்கப்புறம் தான் வந்து ராஜூஸு, அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவனுக்கெலாம் இருக்குது. ஒன் ஆஃப் த வில்லேஜில் வந்து 1400 ஏக்கர் இருக்குது. 14 ஏக்கர் தவிர மீதி 1300 ஏக்கர் ஒரே ஒரு ரெட்டி கிட்ட தான் இருக்குது. ஒரே ஒரு ஆள்கிட்ட நில ஒரு பண்ணையார்கிட்ட தான் இருக்குது. ரெட்டிஸ் கிட்ட தான் மேஜர் ஆஃப் லேண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் இவங்களுக்கான சேஃப்கார்ட்ஸ் நீங்கள் எப்படி என்ஷூர் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவர் பல கேள்விகளை அதில் வைக்கிறார். இந்த ஜாதி பிரச்சனை இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த வர்ணபேத அடுக்கில் அந்த டிஃப்ரென்சஸை நீங்கள் எப்படி கண்டென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் இந்த காங்கிரஸ் அரசாங்கத்திடம் அவர் வந்து முன்வைக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து ஆசை விவசாயிங்க. இப்போ நம்ம மகாராஷ்டிராவுக்கு மீண்டும் வந்துட்டோம்னா, மகாராஷ்டிராவில் வந்து அவருடைய தாட் ப்ராசஸ் என்னென்னா, ஒருங்கிணைந்த மகாராஷ்டிரா அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு ப்ரொபோசல் வைக்கிறார். மேஜரான ப்ரொபோசல் வந்து அவரது என்னென்னா, தாட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் சைட்டில் அவர் சொல்கிறது, நார்த்து வந்து ரொம்ப ஒரு கண்டென்ஸ்டாக இருக்குது, ரொம்ப பெரிய பெரிய மாநிலங்களாக இருக்குது. சவுத் வந்து ஒரு பால்கனைஸ்டு மாநிலங்களாக இருக்குது. த கண்டென்சேஷன் ஆஃப் த நார்த் அண்ட் பால்கனைசேஷன் ஆஃப் த சவுத் ரெண்டுமே ஒரு ஆபத்தான விஷயம். சவுத் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவாக இருக்குது, நார்த் வந்து ஒரு கன்சர்வேட்டிவாக இருக்குது. சவுத்தில் வந்து ஹிந்தி யாருமே பேசுறதில்ல, நார்த்தில் எல்லாருமே ஏதோ ஒரு அளவுக்கு ஹிந்தி பேசுகிறாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஃபேர் காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்காது. எப்படி ஸ்டேட்ஸோட ஏரியாவும் கண்டென்ஸ்டாக இருக்குதோ பவரும் நேச்சுரலி அங்கே போய் கண்டென்ஸ் ஆகிடும். பிகாஸ் அவன் வந்து ஒரு நியூமரிக்கல் மெஜாரிட்டி அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அந்த ஸ்டேட்டை வந்து சிறு சிறு துண்டுகளாக உடைக்கிறது, குறிப்பாக அதுக்கு தான் வந்து அவர் வந்து ஒன் ஸ்டேட் ஒன் லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே போகிறாரு. ஒரு மொழி பேசக்கூடியது எத்தனை ஸ்டேட் வேணால் இருக்கலாம், ஆனால் ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏரியா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே, இப்போ நம்ம உத்தரப்பிரதேசில் 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எத்தனை முறை ஜெயிச்சா கூட நம்மளுடைய உதவி இல்லாமலே மத்திய அரசாங்கம் ஆட்சி அமைச்சிட முடியும். அப்படிங்கிறப்போ அந்த ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியை நம்ம இடையணும்னா, நம்ம வந்து பரப்பளவில் ஈக்குவல் ஷேராக இருக்கக்கூடிய சிறு சிறு அலகுகளாக மாநிலங்களை பிரிப்பதுங்கிறது அவசியம் அப்படிங்கிறத அவர் வந்து அதில் முன்னிறுத்துறாரு. அதில் அவர் வந்து சொல்லும்போது வந்து பம்பாய் ஸ்டேட், அன்னைக்கு இருந்த பாம்பே ஸ்டேட்டு வந்து அவர் ப்ரொப்போசல் வந்து 4 அலகுகளாக பிரிக்கணும். சென்ட்ரல் மகாராஷ்டிரா, ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா, அப்புறம் வந்து பாம்பே ஸ்டேட். பாம்பே வந்து சென்ட்ரலி அட்மினிஸ்டர் இல்லைனா வந்து பைலிங்குவல் ஸ்டேட்டாக இருக்கணும்.
அது வந்து நீங்கள் மராட்டி ரீஜனாக இருக்கக்கூடாது, மிச்சம் இருக்க 3 ஸ்டேட்டுக்கும் மராட்டி அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுங்க, குஜராத்தை தனியாக பிரிங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்டு. அதுவும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம் வந்து 3ஆக பிரிக்க சொல்லியிருக்காரு, பீகாரை வந்து 2ஆக பிரிக்க சொல்லியிருக்காரு, மத்திய பிரதேசையும் வந்து 2ஆக பிரிக்க சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். தாட்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்லாம் அந்த மேப்பே கூட அவர் கிட்டத்தட்ட வரைஞ்சிருப்பார், எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பிரிச்சுருங்க. இப்படி நீங்கள் பிரிக்கும்பொழுது என்னென்னா ஒரு ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஒரே ஸ்டேட்டு கையிலே அதிக நம்பர் ஆஃப் எம்பிஸ். இப்போ நம்ம அந்த டீலிமிட்டேஷன்லாம் இப்போ நம்ம அந்த இஷ்யூ நம்ம பார்க்குறோம், நம்ம ப்ரெசன்ட் டேயில் ஃபேஸ் பண்ணுறத அவர் கிட்டத்தட்ட அப்போவே அவர் வந்து அதை பற்றின ஒரு சிந்தனையில் யோசித்து பார்த்துருக்கிறாரு. முக்கியமாக இன்னொரு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தோன்னா, அதில் வந்து இப்போ வந்து சங்கிகள் அதிகமாக அதை சொல்லக்கூடியதால் என்னதுன்னா, அவர் வந்து ஹிந்தி மொழியை வந்து எல்லா இடத்தையும் சொல்லிட்டார், ஹிந்தி மொழியை எல்லா இடத்தையும் சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது அஃபிஷியல் லாங்குவேஜ், அன்அஃபிஷியல் லாங்குவேஜ். அன்அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கிறது வந்து ஸ்டேட் லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த ஒன் நேஷன் ஒன் ஸ்டேட். அஃபிஷியல் லாங்குவேஜுங்கிறது கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும். குறிப்பாக கோர்ட்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸை பல லாங்குவேஜில் மாற்ற வேண்டியது இருக்கும். அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ன்றது கம்யூனிகேஷனுங்கிறது எல்லா ஒரு 18 லாங்குவேஜ்லேயும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். இந்த பிரச்சனையாக அவர் வந்து அப்போது அன்றைய காலகட்டத்தில் 50களில் அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு இல்லைனா டூல்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த மாதிரியான மொழி மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஏஐயோ இல்லைனா வந்து பல மொழி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருக்கப்போ அந்த ப்ரொப்போசலை நம்ம இப்போ வரைக்கும் வச்சுருக்கணுன்ற அதை அதுவும் அவர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ஹிந்தின்னு கூட அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு இப்போ இருக்கக்கூடிய இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜை ஒரு இந்தியன் லாங்குவேஜ் ரீப்ளேஸ் பண்ணலாம் அஃபிஷியல் லாங்குவேஜாக. அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே வந்து அதாவது கம்யூனிகேஷன் பிட்வீன் த லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் பி மச் மோர் ஸ்மூதர் அப்படிங்கிற அடிப்படையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக அவர் அந்த ப்ரொப்போசல்ஸை வைக்கிறாரு. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து அவர் லிங்குவிஸ்டிக் மத்திய அரசாங்கம் அதே அகைன் நான் ஏற்கனவே கவர்னருக்கு பற்றின அந்த ஒரு கருத்தாக்கம் தான் நான் இதில் சொல்கிறேன். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு ஐடியல் ஸ்டேட்டில் யோசித்து பார்த்தா அப்படி நடக்கும். ஆனால் வந்து நம்ம ஊரில் அப்படி நடக்குதான்னா அப்படி நடக்கலை. ஐடியல் ஸ்டேட்டுங்கிறது வேறு, ஆனால் ஆக்சுவல் ஸ்டேட்டுங்கிறது வேறு. ஆக்சுவல் ஸ்டேட்டுங்கிறது அவர்கள் வந்து ஒரு ஹோமோஜினிட்டி தான் அவங்க விரும்புகிறாங்க. இவர் கேட்டது லிங்குவிஸ்டிக் ஹோமோஜினிட்டி. என்னென்னா அம்பேத்கர் திரும்ப வலியுறுத்தது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு குறிப்பாக டெமோக்ரஸிக்கு ரொம்ப நல்லது வந்து ஏன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் ரொம்ப நல்லதுன்னு அவர் வந்து ஆர்கியூ பண்ணுவார்னா, ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னா அந்த நிலப்பரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரே ஹோமோஜினியஸான மக்களாக இருக்கும் பட்சத்தில் அங்கே பாரபட்சத்துக்கு கம்மியான ஒரு சிச்சுவேஷன் வரும். இப்போ பாம்பே மாதிரியான மல்டிலிங்குவல் ஸ்டேட்டோ இல்லைனா வந்து குஜராத் அண்டு மராட்டி பீப்புள் இருக்காங்கன்னா யார் வந்து லெஸ்ஸராக இருக்கிறாங்களோ அவங்க மேலே மெஜாரிட்டியான பீப்புள் வந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கான எல்லா வகையான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இந்த ஒரு காரணத்துக்காகவே லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸை நம்ம ஆதரிக்கலாம். லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸுங்கிறது குறிப்பாக வந்து இந்த ஹோமோஜினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டெமோக்ரஸிக்கு ரொம்ப நல்லது. ஜனநாயகத்தை ரொம்ப நம்ம விட்டு சொல்கிறதுக்கு குறிப்பாக நம்ம புதுசாக இம்மெச்சூர் டெமோக்ரஸி நம்ம சொல்லலாம். அப்போ தான் நம்ம வந்து எல்லோரும் மாநிலங்களை சுதந்திரம் பெற்ற பிறகு உடனே நடக்கக்கூடிய இந்த டிஸ்கஷன்ஸில் நம்ம ஒரு இம்மெச்சூர் டெமோக்ரஸியில் நமக்கு வந்து இந்த ரீஜனல் ஹோமோஜினிட்டி அப்படிங்கிறது வந்து டெமோக்ரஸிக்கு ஓரளவுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து நேஷ்னல் லெவல் ஹோமோஜினிட்டியை வந்து இவங்க முன்னிறுத்துகிறாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா ஒன் லாங்குவேஜ், ஹிந்தி தான் எல்லோரும் கட்டாயமாக படிக்கணும் அப்படிங்கிற அந்த நேஷ்னல் லெவல் ஹோமோஜினிட்டியை வந்து இவங்க வந்து புகுத்துறது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இவர் ரீஜனல் ஹோமோஜினிட்டியை தான் இவர் வந்து ஓரளவுக்கு முன்னிறுத்திருக்காரு. அவர் வந்து அந்த இடத்துல சொன்னது வந்து மெயின்லி அவரே அதில் பற்றி எலாபரேட் ஆகிருப்பார். கோர்ட்ஸில் என்ன நடக்கும் எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணங்களை அவர் வந்து நிறையா அடுக்கிறார். ஸோ இந்த ஓவராலாக அவருடைய கனெக்ஷன் பாடி தான் மேஜரான அவருக்கு வந்து கன்சர்னுங்கிறது வந்து மைனாரிட்டிஸுக்கு என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷனை இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் தரப்போகுது. அது தந்துருச்சுன்னா அந்த பிரின்சிபல் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸு அவர் ஓரளவுக்கு 52 கிட்டே அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய 52 மேனிஃபெஸ்டோ நீங்கள் பார்க்கலாம். 17வது வால்யூம் 2வது பார்ட்டில் இருக்கும். நீங்கள் எமான்சிபேஷன் ஆஃப் த ஷெட்யூல் காஸ்ட் நினைக்கிறேன், ஐ திங்க் எமான்சிபேஷன் ஆஃப் த அன்டச்சபிள்ஸ் சம்திங் இருக்கும். நீங்கள் அந்த கட்டுரை படிக்கலாம். அது வந்து அந்த மேனிஃபெஸ்டோலேயே நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸை மெட்ராஸு, பாம்பே, வெஸ்ட் பெங்கால்
இந்த 3 இடத்துலையும் இருக்கக்கூடிய லிங்குஸ்டிக் பிரச்சனை, அதாவது குறிப்பாக தனிமாநில கோரிக்கைகளை வந்து நம்ம அங்கீகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. காங்கிரஸ் அதை செய்ய மறுத்துவிட்டது. நம்ம ஆட்சிக்கு வந்தால் நம்ம வந்து லிங்குஸ்டிக் ப்ராவின்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். த ஒன்லி ரெமிடிஸ் லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ்னு 52 கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அவர் 53 ஆந்திரா பில்லில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ் பண்ணுறதுலாம் கரெக்டு, ஆனால் வந்து எனக்கு மைனாரிட்டிஸுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சேஃப்கார்ட்ஸ் தர போகிறீங்கன்றாரு. 55 வந்த பிறகு என்ன சொல்கிறாரு, அதாவது தாட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக் ஸ்டேட்டில் என்ன சொல்கிறாரு, அந்த ஹோமோஜெனிட்டி எல்லாமே எழுதிட்டு அதில் இருக்கக்கூடிய அட்வான்சஸ் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது. ஆனால் வந்து ஏன் வந்து அவர் சொல்லக்கூடியது வந்து இந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சேஃப்கார்ட்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அந்த ஒரு புள்ளியில்தான். என்ன அவருக்கு மேஜராக வந்து என்னென்னா, இது வந்து ஒரு தேசத்தை நம்ம உருவாக்குறோம், இல்லை தேச அரசு கட்டமைக்கிற பணியில் நமக்கு இந்த லிங்குஸ்டிக் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் பிராந்தியவாதம்ங்கிறது பிரிவினைவாதமாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயங்கிறது அன்னைக்கு இருந்த எல்லா தேசிய தலைவர்கள்ட்டே இருந்திருக்குது. அது இவர்கிட்டயே இருந்திருக்குது. அம்பேத்கருக்குமே அந்த பயம் அல்லது அச்சம்ங்கிறது இருந்திருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக அவர் வந்து ஒரு ஸ்கெப்டிசிஸோடையே அதை அணுகியிருக்கிறார் இந்த ஒரு பிரச்சனையை. ஆனால் வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த பிரின்சிபல் ஆஃப் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸுங்கிறத அவர் ஓரளவுக்கு நிச்சயமாக ஆதரிக்கிறாரு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இது வந்து இன்றைக்கி மோர் ரிலவெண்ட்டு லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இந்த லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸுங்கிற கான்செப்டே அழிக்கிறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதோ இல்லைனா இதை பற்றி நம்ம மீளாய்வு செய்வதோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டம்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு ராபர்ட் ஸ்டான் அவர்கள் வந்து ஒரு பேப்பர் இருக்குது, நான் மேபி தொடருக்கு கூட அனுப்புகிறேன். அவர் வந்து இதில் வந்து நான் கம்யூனிஸ்ட்டுகளோட ரோலெலாம் விட்டுட்டேன், நான் அதிகமாக பேசலை. அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரஜா சோஷலிஸ்ட்டு சிபிஐக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கட்டி புரண்டு அடிச்சுக்கிட்டு அந்த கதை தான். குறிப்பாக வந்து கேரளாவில் ஆட்சி கலைப்பு 59 நடந்த பிறகு 2 பேருக்கும் இடையிலான பிரச்சனைகள், சைனா பார்டரில் நடந்த அந்த இஷ்யூக்காக இவங்க இங்கே வந்து ஓட்டு போகிறதுல பிரஜா சோசியலிஸ்ட்டுக்கும் சிபிஐக்கும் உண்டான பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து இந்த சம்யுக்த மகாராஷ்டிரா மூமெண்ட்டுக்குள்ளேயும் வரும். இவங்க வந்து பாம்பே ப்ரொவின்ஸில் இந்த அசம்பிளியில் வந்து எப்படி ஓட்டு போடுறது அப்படிங்கிறது அவங்க வந்து 2 பேருக்குள்ளே வாத பிரதிவாதங்கள் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்சி வேணும், நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே நாங்கள் வந்து எப்படி வேணால் ஓட்டு போடுவோம், ஆனால் நாங்கள் சபாக்குள்ளே வந்துட்டு இல்லைனா வந்து பப்ளிக் ஃபோரமில் வந்து நாங்கள் பேசும்போது சபாவோட ஸ்டாண்டாக தான் நாங்கள் பேசுவோம், ஆனால் எங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நாங்கள் பேசும்போது நாங்கள் எப்படி வேணால் பேசுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கைக்கு தான் நான் இந்த மகாராஷ்டிரா உருவாக்கத்தோடு நான் இதை முடிச்சுக்கலான்னு வைக்கிறேன். 56 வந்து சொன்னது போல் ஸ்டேட் ரியாக்ஷனேஷன் கமிட்டி வந்த பிறகு நவம்பர் 1 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. நான் இதை கம்ப்ளீட் பண்ணல, நான் இதை முடிச்சிடுறேன். பிரிக்கப்பட்ட பிறகு 56 மகாராஷ்டிரா பிரிக்கப்படவில்லை. மகாராஷ்டிரா வந்து பைலிங்குவல் ஸ்டேட்டாகவே தான் இருக்குது. குஜராத்தும் இதுவும் ஒன்றா தான் இருக்குது. அதுக்கு ஒருங்கிணைந்த முதல்வராக அப்போது வந்து மொரார்ஜி தேசாய் இருந்தார். 57 தான் ஒய்பி சவான் வராரு. அவர் ஒரு மராத்தா. அவருக்கு வந்து ஒய்பி சவான் வந்து முதல்வராக வராரு. ஒய்பி சவான் வந்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு புஷ் கிடைக்கிது. என்னென்னா அவருமே கிட்டத்தட்ட ஒரு சம்யுக்த மகாராஷ்டிரா மூமெண்ட்டை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு ஒரு புஷ் கிடைக்கிது. 56 இவங்க பிரிக்காததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்குது. கலவரத்தில் வந்து பல பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, பல கடைகள் சூறையாடப்பட்டிருக்கு, மிகப்பெரிய அளவில் கலவரம் நடந்திருக்கு. மொரார்ஜி தேசாய் அவரோட வாழ்க்கை வரலாறுலேயே இப்படி எழுதுறாரு. அதாவது வந்து பாம்பே நகரத்தில் 195 பேர் மராட்டியராக இருக்கான். அதாவது வந்து மராட்டியர் போலீஸ்காரர்கள் வந்து மராட்டியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வேணுகொண்டே இந்த ரைட்ஸை என்கரேஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு இயல்பிலே அவர் வந்து பிறப்பிலே ஒரு குஜராத்தி. அப்படிங்கிறப்போ அவர் வந்து ஆனால் ஒருங்கிணைந்த மாகாணத்துக்கு அவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய மெமோயர்ஸ்லேயே எழுதுறாரு. அவர் வந்து இந்த அவநம்பிக்கைங்கிறது ரொம்ப பெருகிட்டு வர ஆரம்பிச்சிருது 56க்கு பிறகு. அதுவும் அந்த எஸ்பெஷலி அந்த கலவரம் இவங்க பிரிக்கலைங்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பியூரோக்ரஸியில் வந்து இவங்கெல்லாம் இவன் மராட்டியர், இவர் வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோ, இல்லைனா வந்து இவங்களுக்கு அந்த அனிமாசிட்டி பிட்வீன் குஜராத்தி அண்ட் மராட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனைங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அது வந்து வருது 56க்கு பிறகு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, இந்திரா காந்தி வந்து 58 வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவராகிறாங்க.
58 59 அந்த டைமில் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான பிறகு அவங்க வந்து 9 மெம்பர் கமிட்டி ஒன்று போடுறாங்க. அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேரில் தான் இட் இஸ் இன்னெவிட்டபிள் தட் த ஸ்டேட் ஹேஸ் டு பி பைஃபோரிகேட்டட்னு வரும்போது தான் அவங்க இந்திரா காந்தி தான் கன்சிடர் பண்ணுறாங்க பாம்பே நகரம் வந்து மகாராஷ்டிரா கூட போட்டோம் பரவாயில்ல. ஏன்னா அப்போ வந்து பாப்புலேஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி குஜராத்தி கம்மி தான். பாம்பே வந்து மெஜாரிட்டி வந்து மராட்டியர்கள் தான் இருக்கிறாங்க. இந்திரா காந்தி தான் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுறாங்க, அது வந்து மகாராஷ்டிராவோடவே அது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தை தனி மாநிலமாக பிரிக்கிறாங்க, மகாராஷ்டிராவை தனி மாநிலமாக இருக்கிறாங்க. இன்பிட்வீன் நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில் விதர்பாவுக்கு தனியாக ஒரு மூமெண்ட் நடந்ததுன்னு, அது 56 வந்து இவங்களே சரி கட்டிடுறாங்க. சம்யுக்த மகாராஷ்டிரா மூமெண்ட்டை சேர்ந்த ஆட்கள் போய் விதர்பா மூமெண்ட் ஆட்களோடு பேசி நாக்பூர் பேக்ட்னு ஒன்று போட்டுக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு தருவோம், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வளரலாம், நீங்கள் வந்து தனியாலாம் போயிடாதீங்க, நமக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாமே ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 56 வந்து அவங்க வந்து பேசி ஒரு நாக்பூர் பேக்ட்னு ஒன்று போட்டு அவர்களையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. அதன் மூலமாக விதர்பா கோரிக்கை 56 முடிவு பெறுது. விதர்பா கோரிக்கையும் முடிவு பெற்ற உடனே ஒருங்கிணைந்த மகாராஷ்டிராங்கிறது 60களில் வருது. YB சவான் மீண்டும் வந்து முதல்வராகிறார். அவர் ஆன பிறகு தான் வந்து அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா சுவாரஸ்யமாக இருக்கும். நேரு வந்து ஒரு மீட்டிங் போட்டு அவர் ஒன்று பேசுவார், என்னது நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, நீங்கள் ரீஜனல் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்றதுக்காக நீங்கள் இந்தியன்ஸுங்கிறத மறந்துடாதீங்க, நீங்கள் வந்து நேஷ்னலிஸ்ட்டு தான், நீங்கள் அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு அவர் பேசுவார். இந்த பக்கம் பார்த்தா இந்த சபா சார்பில் அவங்க தனியாக மீட்டிங் போட்டு லெஃப்ட் லீடர்ஸ்லாம் அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம் இந்த மூமெண்ட் பற்றி. அது இல்லாமல் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனோட பொசிஷன் அதையும் நான் சொல்லி முடிச்சிட்றேன். அம்பேத்கரோட ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனோட பொசிஷன் வந்து 51 வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது மீது ஒரு ஸ்கெப்டிசிசம் இருந்திருக்குது. 51 தான் தாதா சாஹிப் கைக்வாடா போய் அத்திரேயை போய் பார்க்குறாரு. அது இவர் இந்த சபா சேர்ந்த ஆள் போய் அவர் பார்த்த உடனே அவர்கள் வந்து ஓரளவுக்கு அது ஒத்துக்கொள்கிறாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து ஃபெயிலியர் ஆகுது. திருப்பி அவங்க அந்த சபாவோட கமிட்டிக்குள்ளே, அந்த சம்யுக்த மகாராஷ்டிரா சபாவோட கமிட்டிக்குள்ளே எப்போ வராங்கன்னா 1955 நவம்பரில் வராங்க. 55 நவம்பர் தான் நினைக்கிறேன், 55-56 தெரில, நவம்பரில் வராங்க. 55 நவம்பரில் வராங்க, 56 நவம்பர்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு 2 ஏதாவது ஒன்று கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டிசம்பரில் அம்பேத்கர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியும் இந்த சம்யுக்த மகாராஷ்டிரா மூமெண்ட்டை ஆதரிக்குது. கிட்டத்தட்ட இவங்க என்ன காரணத்துக்காக உள்ள சபாக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்கன்னா, அவங்களுக்கு சொன்னப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனல் சேஃப்கார்ட்ஸை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கம் விதர்பா மூமெண்ட்டையும் அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் மற்றும் எல்லாரையும் ஒரு லார்ஜர் கோயலிஷனை கொண்டு வந்து அவங்க வந்து இதை யுனைடெட் மகாராஷ்டிராங்கிறது வந்து 60களில் வந்துருச்சு. இதனோட ரிலீஜியஸாக இதை கொண்டு போய் அதாவது வந்து இதை ரீஜனல் சாவனிஸ்டிக்காக இதை கொண்டு போனது வருஷன் தான் வந்து சிவசேனா. அதை வந்து இதை அப்படியே வந்து இவங்க கொண்டு போன நோக்கங்கிறது வேறு, அவங்க கொண்டு போன நோக்கங்கிறது வேறு, அதை வேறு மாதிரி கொண்டு போய் அதை வேறு மாதிரி இன்றைக்கி அதனுடைய வெர்ஷன்ஸ் வந்து அதை பிஜேபி இன்றைக்கி டேக் ஓவர் பண்ணி அதை வேறு மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதை வரலாற்றுலேருந்து நம்ம மீளாய்வு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாழ்க்கையை வழங்கிய தோழர் தமிழ் காமராசனுக்கும் ஊடாட்டம் ஆய்வுக்குழுக்கும் நன்றி. நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.